Hi students, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. அதுல எந்த டவுட்டும் கிடையாது. பாருங்க, ஒரு லாங் கேப் எடுத்து போச்சு. இந்த ஸ்டூடியோ செட்டப்காக எங்களுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. அதனால உங்ககிட்ட எங்களால கண்டினியூஸா வீடியோ போட முடியல. we couldn't stay connected with you all the time. But from now, it is not an issue. Since the beautiful studio have been set up in our school, we'll be giving the videos regularly. தினமும் நமக்கு வீடியோ வந்துட்டே இருக்கும். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த டேர்முக்கு ஏத்த மாதிரியான ஒரு யூனிட்டை செலக்ட் பண்ணிட்டு அதுல இருந்து ஒரு குறிப்பிட்ட டாபிக்கை, ரொம்ப முக்கியமான டாபிக்கை இன்னைக்கு நான் உங்களுக்கு பிரசன்ட் பண்ண போறேன். யூனிட் 8 அயானிக் ஈக்லிபிரியம். அந்த அயானிக் ஈக்லிபிரியம்ல இருந்து ஒரு முக்கியமான டாபிக், ரொம்ப ஈஸியான டாபிக் ஆனா முக்கியமான டாபிக், சாலிபிலிட்டி ப்ராடக்ட். சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா என்ன அப்படிங்கிறது பாருங்க. We'll understand it better with a reaction and the expression. Let me take a general reaction. XII, which is in the form of a solid. When I dissolve it in water, water na dissolve பண்ணும்போது it dissociates into ion. How many X is there? Mx. And how many Y is there? Ny. Okay, so dissolve பண்ணதுக்கு அப்புறமா அதோட நேச்சர் என்னவா இருக்குன்னா ஆக்வஸ் கண்டிஷன்ல இருக்கும். சார்ஜ் ஓகே, mx n plus ny m minus, அதாவது y-ஓட ஸ்டாய்கியோமெட்ரியை பவரா ரைஸ் பண்ணி பிளஸ் போட்டுக்கணும், x-ஓட ஸ்டாய்கியோமெட்ரியை பவரா ரைஸ் பண்ணி மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். இப்போ if you ask me to write the equilibrium constant expression for this particular reaction, Ksp is equals to concentration of xn plus raised to the power of m. அதாவது ஸ்டாய்கியோமெட்ரியை என்னவா ரைஸ் பண்ணிடுறேன், பவரா ரைஸ் பண்ணிடுறேன். And the concentration of ym minus raised to the power of n. இதுவும் அதே மாதிரி தான் பண்ணேன். Divided by the concentration of xm yn. பாருங்க, இதுல இந்த concentration of xm yn need not to be included here, because if the physical status is solid and liquid, its value is 1. It is taken as a constant. அப்போ ஒரு solubility product expressionல நம்ம எழுதும்போது அயான்ஸோட ரெப்ரசன்டேஷன் மட்டும் இருந்தா போதும். அங்க இடத்துல நமக்கு எதை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா சாலிடை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய அவசியம் அந்த இடத்துல இல்லை அப்படிங்கிறத இங்க நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா? ரைட். அப்போ this is your solubility product expression அப்படின்னு நம்ம சொல்றோம் from a particular reaction. இப்போ இதுல இருந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடுவோம். என்ன பண்ணிருக்கேன், இந்த எக்ஸும் ஒய்யும் ப்ராடக்ட், அதோட கான்சென்ட்ரேஷனை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். ஸ்டாய்கியோமெட்ரி என்னவா எழுதியிருக்கேன், பவரா எழுதியிருக்கேன். அது அப்படியே ஸ்டேட்மெண்டா மாத்திரம். It is the product of molar concentration of an ions whose stoichiometry is raised as a power in a balanced equilibrium equation. ஒரு பேலன்ஸ் பண்ண ஈக்லிபிரியம் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராடக்டோட கான்சென்ட்ரேஷனை எடுத்து எழுதிட்டு ஸ்டாய்கியோமெட்ரியை பவரா ரைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் என்னது, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சரியா? இதுதான் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஓகே சார், சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஓகே. இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல இருந்து ஃபர்தரா நான் என்ன தெரிஞ்சுக்கலாம், என்ன நம்ம ஃபர்தரா ப்ரோக்ரஸ் பண்ண முடியும் அப்படின்னா அதுதான் அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம், சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். ஒருவேளை சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூவும் அயானிக் ப்ராடக்ட் வேல்யூவும் நம்ம கிட்ட இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். இஃப் அயானிக் ப்ராடக்ட் எக்ஸீட்ஸ் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட், ஒருவேளை ஒரு சால்ட் எடுத்து நான் டெல்லியில் டிசால்வ் பண்ணும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய அந்த அயானிக் ப்ராடக்ட்டும் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் வேல்யூ நான் கம்பேர் பண்ணும்போது, இஃப் அயானிக் ப்ராடக்ட் எக்ஸீட்ஸ் த சாலிபிலிட்டி ப்ராடக்ட், டெஃபினெட்லி precipitation takes place. கண்டிப்பா precipitation நடக்கும். அந்த precipitation நடந்ததுக்கு அப்புறம் what is the nature of the solution அப்படின்னா it will be super saturated. அப்படின்னா precipitate தான் இருக்கும், அதுக்கு மேல நீ என்ன போட்டாலும் கரையாது, அவ்வளவுதான். ஒருவேளை ரிவர்ஸ்ல when ionic product is less than the solubility product அப்படி இருந்துச்சுன்னா precipitation அந்த இடத்துல நடக்காது. The solution will still remain as an unsaturated. unsaturatedனா இன்னும் நீ சால்ட் போட்டாலும் அங்க கரையும் அப்படின்றது அந்த இடத்துல மீனிங். மூணாவது சினாரியோ, when ionic product is equals to the solubility product, ரெண்டுமே ஈக்குவலா இருக்கும்போது அந்த இடத்துல the reaction is said to be in equilibrium and the solution will remain a point called saturation point. சேச்சுரேஷன் பண்ணா அவ்வளவுதான், அதுக்கு மேல நீ கொஞ்சம் சால்ட் போட்டாலும் என்ன ஆகும், precipitate ஃபார்ம் ஆயிடும். அதான் மீனிங் அங்க. பிகாஸ் if you add a little bit amount of salt to the solution,
ionic product will not be equal to the solubility product. Then you cannot expect the solution to still remain in a saturated condition. So இதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர விஷயம். பாருங்க, அப்போ when ionic product exceeds the solubility product, the resultant solution will remain as a supersaturated. ஏன்னா precipitation நடந்துரும். ஒருவேளை when ionic product is less than the solubility product, அந்த இடத்துல precipitation நடக்காது. The solution will still remain as an unsaturated. ஒருவேளை இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருக்கு, ionic product solubility product ஈக்குவலா இருக்குன்னா அந்த இடத்துல the reaction will be said to be in equilibrium. The resultant solution will be saturated. அதுக்கு மேல கொஞ்சம் போட்டாலும் உங்களுக்கு precipitate form ஆயிடும். பிகாஸ் அதுக்கு மேல கொஞ்சம் ஆட் பண்ணாலும் அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் ஈக்குவலா இருக்காது அப்படின்னு தான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வர்றது. நெக்ஸ்ட், ஓகே சார், இந்த அயானிக் ப்ராடக்ட் சாலிபிலிட்டி ப்ராடக்ட் இதெல்லாம் ஓகே. இந்த சாலிபிலிட்டி ப்ராடக்ட்ல இருந்து ஃபர்தரா என்ன சிக்னிஃபிகன்ஸ் அதான் முன்னாடி பார்த்தோம். ஓகே, ஃபர்தரா ஏதாச்சும் அப்ளிகேஷன் பார்ட்ல எதனா இருக்கானா? இருக்கு. அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி we need to know what is called molar solubility. molar solubility னா என்னன்னா, என்கிட்ட 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்கு, அந்த 1 லிட்டர் சொல்யூஷன்ல எவ்வளவு அதிகபட்சமான சொல்யூட்டை நான் போட்டு கரைக்க முடியுமோ அதுதான் என்னது molar solubility. It is the maximum amount of a solute that can be dissolved in 1 liter of the solution. 1 லிட்டர் சொல்யூஷன்ல அதிகபட்சமா எவ்வளவு சொல்யூட் என்னால கரைக்க முடியுமோ அதுதான் என்னது molar solubility. ஓகே, அப்போ molar solubilityக்கு solubility productக்கு என்ன சார் சம்பந்தம்? ஏன் இது இங்க சொல்றீங்க அப்படின்னா, you can able to find the solubility product if the molar solubility of the ions is known to us. application part சம்ஸ்க்காக யூஸ் ஆகும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். XM அதேதான் YN சாலிட், இது ஒரு ஸ்பாரிங்லி soluble salt. ஸ்பாரிங்லி soluble saltனா கம்ப்ளீட்டா கரையாது. ஓகே, சப்போஸ் இது அயனைஸ் ஆகுதுன்னா it becomes as MX N plus and NY M minus. Okay, suppose if the solubility of this is S, here it is MS and here it is NS. Okay, இது 1 னா இது 2, சப்போஸ் இதோட ஸ்டாய்கியோமெட்ரி இது 1 ன்னு வெச்சுங்க, இது 2 ன்னு வெச்சுங்க, இது 3 ன்னு வெச்சுங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள். அப்ப இந்த இடத்துல என்னன்னா solubility is just S. இங்க 2 னா 2S, இங்க 3 னா 3S. என்ன ஸ்டாய்கியோமெட்ரியோ அப்படியே அங்க கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன், மத்தபடி வேற ஒண்ணும் கிடையாது அந்த இடத்துல. சரியா? ரைட். இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், the solubility product expression for this particular reaction can be written as concentration of Xn plus raised to the power of M, concentration of Ym minus raised to the power of N. Here the solubility of this particular ions have been found here. என்னது? X க்கு என்ன? It is Ms raised to the power of M. N அங்க Y க்கு என்னது? Ns raised to the power of N. அப்ப this can be written as M raised to the power of M, then N raised to the power of N, M, then S raised to the power of M plus N. பாருங்க, இந்த இடத்துல S raised to the power of M plus N அப்படின்னு எழுதிடலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒருவேளை கொஸ்டின்ல solubility, molar solubility கொடுத்துட்டு solubility product கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிக்க முடியும். solubility product கொடுத்துட்டு molar solubility கண்டுபிடிக்க சொன்னாலும் கண்டுபிடிக்க முடியும். அந்த காரணத்துக்காக தான் இந்த இடத்துக்கு நமக்கு வரும். அப்போ பாருங்க, how will you determine solubility product from molar solubility? by this way. Before that we need to know what is called molar solubility. It is the maximum amount of solute that can be dissolved in 1 liter of the solution அப்படின்றது அந்த இடத்துல மீனிங். பாருங்க, இன்னும் பெட்டரா நம்ம புரிஞ்சுப்போம். சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. பேரியம் சல்ஃபேட் இருக்கு, which is a sparingly soluble salt. ஒருவேளை இந்த பேரியம் சல்ஃபேட் நான் எடுத்து வாட்டர் மாலிகுல்ல நான் டிசால்வ் பண்றேன்னு வெச்சுக்கங்களேன். சப்போஸ் அது அயனைஸ் ஆகுது. if it ionizes as Ba2 plus and SO4 2 minus, இதனோட ஸ்டாய்கியோமெட்ரி 1, அதனால I'll just write it as S. இதனோட ஸ்டாய்கியோமெட்ரி 1, I'll write it as S. இதனோட ஸ்டாய்கியோமெட்ரி 1, அதனால write it as S. இப்போ இதுக்கு நான் solubility product expression எழுதுறேன்னா Ksp is equals to concentration of Ba2 plus raised to the power of 1, concentration of SO4 2 minus raised to the power of 1. Concentration of both these are known.
Here it is S, there it is S. So it will be S square. அப்போ Ksp is equals to S square. ஒருவேளை இந்த particular equationோட molar solubility மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா solubility product கண்டுபிடிச்சிடலாம். இல்ல solubility product தெரிஞ்சா molar solubility கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் இந்த significance of the solubility productல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இங்க பாருங்க, one more reaction, one more salt is given as Ag2CrO4 silver chromate. இதையுமே நான் வாட்டர்ல டிசால்வ் பண்றேன். டிசால்வ் பண்ணும்போது it becomes as 2Ag plus, ரெண்டு சில்வர் இருக்கு, அது பிரிஞ்சா 2Ag plus கிடைக்கும். Then CrO4 2 minus அப்படின்றது எழுதியாச்சு. இப்போ solubility product எழுதுறோம். ஓகே, இப்போ அதுக்கு முன்னாடி how far it is soluble அப்படின்றத molar solubility வச்சு எக்ஸ்பிரஸ் பண்ணிடலாம். Stoichiometry is 1, அப்போ S. இங்க 2, அதனால 2S. இங்க 1 தான், அதனால I'll write it as S. Therefore, the solubility product is equals to concentration of Ag plus raised to the power of 2, concentration of CrO4 2 minus raised to the power of 1. அப்போ concentration of Ag plus என்றது 2S raised to the power of 2. CrO4 என்றது S. அப்போ all together Ksp is equals to 4S raised to the power of 3. அப்போ இதுக்கும் அதே மாதிரி தான். இந்த particular reactionக்கு ஒருவேளை solubility product questionல கொடுத்துட்டா molar solubility கண்டுபிடிச்சிடலாம். இல்ல molar solubility கொடுத்தா எதை கண்டுபிடிச்சிடலாம்? Solubility product கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்றது தான் இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரியா? A similar type of questions will be dealt in the same video itself. பாருங்க, ஃபாலோ பண்ணுங்க. அப்ப பாருங்க, கால்சியம் பாஸ்பேட் இருக்கு, கால்சியம் பாஸ்பேட்டுக்கு solubility product expression எது சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு எப்படி எழுதலாம்? கால்சியம் பாஸ்பேட் which is a sparingly soluble salt, Ca3PO4 twice. When I dissolve in it waterல நான் dissolve பண்ணும்போது it becomes as 3Ca2 plus, then 2PO4 3 minus. Okay, right. இப்போ பாரு, stoichiometry is S. இங்க stoichiometry 3, அதனால 3S. இங்க stoichiometry 2, அதனால 2S. Therefore, the solubility product expression can be written as Ksp is equals to concentration of Ca2 plus raised to the power of 3. ஏன்னா stoichiometry should be raised as a powers, and the concentration of PO4 3 minus raised to the power of 2. Already concentration solubility நம்ம இங்க எழுதி இருக்கோம். என்னது? 3S for calcium. அப்போ 3S raised to the power of 3. Then here it is 2S raised to the power of 2. Further solve பண்ணும்போது 3 cube is 27. Okay, then 2 square is 4. Then S cube and S square can be written as S raised to the power of 5, which is equals to 108 S raised to the power of 5. So solubility product expression for this particular reaction can be written in this way. இதுக்கும் அதே மாதிரி தான். Questionல solubility product கொடுத்திருந்தா நீ molar solubility கண்டுபிடிச்சிக்கலாம். இல்ல molar solubility கொடுத்திருந்தா solubility product கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மெத்தட் தான். One more question. பாருங்க, Hg2Cl2. Write the expression for the solubility product of Hg2Cl2. Hg2 னா பாருங்க, Hg2Cl2 when it ionizes in water ionize ஆகும்போது it becomes as Hg2 2 plus. It ionizes in this way, unlike other compounds விட பார்க்கும்போது it ionizes in a different way. Hg2 2 plus. அப்போ மிச்சம் என்ன இருக்கு? 2Cl minus. அப்போ let us go for the concentration. Stoichiometry is 1, so it is S. Here also 1, it is S. Here it is 2, so it is 2S. So the solubility product expression Ksp is equals to concentration of Hg2 2 plus raised to the power of 1, concentration of Cl minus raised to the power of 2. அப்போ எழுதும்போது here it is S, here it is 2S raised to the power of 2. So therefore Ksp is equals to 4S raised to the power of 3. சரியா? சோ இதுதான் இந்த solubility productல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயமே. பாருங்க, ஒன்னு சொல்றேன். Solubility product அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, what is this solubility product and what is the purpose of this? See, ஒரு சொல்யூஷன் நான் ப்ரிப்பேர் பண்றேன். அந்த சொல்யூஷன்ல நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அது precipitate ஆகுமா ஆகாதா? இதான் क्वेश्चन. அது ஆகுமா ஆகாதான்னு தெரியணும்னா உனக்கு solubility productனா என்னன்னு தெரியணும், அயானிக் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியணும். அயானிக் ப்ராடக்ட் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருக்கு. என்னது?
concentration of H plus and concentration of OH minus which is produced by the water, product of those gives us the ionic product of a water அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ionic ப்ராடக்ட்டும் இந்த solubility ப்ராடக்ட்டும் வச்சு கம்பேர் பண்ணி தான் என்னால precipitate ஆகுமா ஆகாதானே சொல்ல முடியும். அப்போ solubility ப்ராடக்ட்னா என்ன? ஒரு sparingly soluble salt, ஒரு பார்ஷியலா கரையக்கூடிய சால்ட் எடுத்து நான் தண்ணியில போடுறேன். போடும்போது எவ்வளவு அயனைஸ் ஆகுதோ அதை எழுதியிருக்கேன் ப்ராடக்ட்ல. இந்த ப்ராடக்ட்ல அயனைஸ் ஆகிறது எடுத்து ஒரு எக்ஸ்பிரஷனா எழுதியிருக்கேன். அதாவது product of concentration which is molar concentration of the product whose stoichiometry is raised as a power, and this equation is a balanced equilibrium equation. Whatever I have said is being converted into a sentence, that's all. It is the product of molar concentration of the product whose stoichiometry is raised as a power in a balanced equilibrium equation. சரி, அப்ப இதை வச்சு எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, when ionic product exceeds the solubility product, precipitation will take place. Solution will remain as a supersaturated. அதே மாதிரி when ionic product is less than the solubility product, precipitation நடக்காது. The solution will remain as an unsaturated. இன்னும் சால்ட் போட்டாலும் கரையும். அதே மாதிரி when ionic product is equal to the solubility product, there it maintains an equilibrium. அப்ப அந்த இடத்துல solution will be saturated. அதுதான் saturation point. அதுக்கு மேல கொஞ்சம் நீ சால்ட் போட்டாலும் that will result in the precipitation. precipitation நடக்கணும், ionic product will be greater than the solubility product. இன்னும் கொஞ்சம் சால்ட் போட்டீங்கன்னா அப்படியே மாறிடும். ionic product equal to the solubility product பதிலா ionic product exceeds the solubility product மாறிடும் அப்படின்னு தான் சொல்ல வரும். நெக்ஸ்ட், இதுல solubility product concentration of the ions ல இருந்து கண்டுபிடிக்க முடியும். அந்த concentration of the ions ரெப்ரசன்ட் பண்ற டேர்ம் தான் molar solubility. எப்படி சார் அப்படின்னா, 1 லிட்டர் சொல்யூஷன் இருக்கு, அதுல அதிகபட்சமா எவ்வளவு சொல்யூட் போட்டு நான் கரைக்க முடியும், அவ்வளவுதான். அப்போ அதை எக்ஸ்பிரஸ் பண்றது தான் கான்சென்ட்ரேஷன் அப்படின்றோம். இங்க நம்ம யூஸ் பண்ற டேர்ம் மோலார் சாலிபிலிட்டி. தட்ஸ் ஆல். ஒரு ஜெனரல் ரியாக்ஷன் இருக்கு, ஸ்டாய்கியோமெட்ரியை வச்சு நான் எழுதுறேன் மோலார் சாலிபிலிட்டி. வாட் இஸ் தி ஸ்டாய்கியோமெட்ரி? 1. ஐ வில் ஜஸ்ட் டேக் இட் as S. இங்க ஸ்டாய்கியோமெட்ரினா M, so it is MS. இங்க ஸ்டாய்கியோமெட்ரினா N, so it is NS. ஆல்ரெடி சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷன் எதுக்கு தெரியும்? Product of concentration of the product whose stoichiometry is raised as a power in a balanced equilibrium equation. எழுதியாச்சு. கொடுத்துருக்கோம், கண்டுபிடிச்சிருக்க மோலார் சாலிபிலிட்டி எடுத்து சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். ஃபைனலா ஒரு பாயிண்ட் கரையவா இருக்கேன். என்ன பாயிண்ட்? உனக்கு மோலார் சாலிபிலிட்டி தெரியுமா, சாலிபிலிட்டி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கலாம். சாலிபிலிட்டி ப்ராடக்ட் தெரியுமா, மோலார் சாலிபிலிட்டி கண்டுபிடிக்கலாம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த 3 கொஸ்டின்ஸை நம்ம பார்த்தோம். சரியா? ரைட். ஸோ இந்த ஒரு வீடியோல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, சாலிபிலிட்டி ப்ராடக்ட்னா என்ன, அதை அயானிக் ப்ராடக்ட் கூட கம்பேர் பண்ணி என்ன அவுட்கம் நம்ம வரும், எப்படி நம்ம சாலிபிலிட்டி ப்ராடக்ட் எக்ஸ்பிரஷனை எழுதுறது ஒரு சால்ட் அயனைஸ் ஆச்சுன்னா அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? அடுத்து ஒவ்வொரு வீடியோவா சின்ன வீடியோவா ஒவ்வொரு கொஸ்டின்ஸா உங்களுக்கு நான் இதுல அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். சரியா? யூ ஆல் ஸ்டே டியூன். சரியா? இதுக்கு மேல மிஸ்ஸே ஆகாது. உங்களுக்கு எந்த டவுட்டா இருந்தாலும் சரி, நாங்க சால்வ் பண்ண தயாரா இருக்கோம். எந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீங்க நினைச்சாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லலாம். அந்த கொஸ்டினை ஸ்பெசிஃபைடா, ஒருவேளை ஒரே ஒரு செலக்டட் பீப்புள் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா கூட அந்த கொஸ்டினை நாங்க உங்களுக்காக சால்வ் பண்ணிட்டு கண்டிப்பா உங்க நேமை ஸ்பெசிஃபை பண்ணி நாங்க ஸ்பெஷல் மென்ஷனே பண்ணுவோம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. சரியா? ரைட். இதோட நீங்க கனெக்டடாவே இருங்க. அடுத்த வீடியோல உங்களை சீக்கிரமா நான் சந்திக்கிறேன். See you all.